அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறப்பிற்குரிய ஒரு தஸ்பீரை தான் நம்ம பார்க்க போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க. அவங்க கூறியிருந்தாலே அது சிறப்பிற்குரிய தஸ்பீர் தானே. இந்த தஸ்பீரை ஓதிட்டு நம்ம எந்த ஒரு தேவைகளுக்கு கேட்டாலும் அது அப்படியே நிறைவேறும். இந்த ஒரு திக்ரை கொண்டு போதும் இந்த உலக ஆசைகளையும் மறுமை ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய பதிலும் உடனுக்குடனே வரும்னு சொல்லலாம். இது ஒரு குர்ஆனுடைய ஒரு ஆயத்து தான். அதுதான் நம்ம திக்ரா ஓதிக்கிட்டுருக்கோம். சிறப்புமிக்க ஒரு திக்ரு. அதோடைய அர்த்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு எல்லோரும் புரியும். எல்லாரும் நிறைய தேவைகள் இருக்குது இந்த உலகத்தில். இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி ஒரு வாட்டி நம்ம கேட்டு பார்ப்போம். அல்லாஹ் நாடினால் கண்டிப்பாக நம்ம தேவைகள் நிறைவேறும். சிலருடைய தேவை உடனே நடந்துடும், சிலருக்கு கொஞ்சம் கால தாமதமாகும். இது அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். இன்ஷா அல்லாஹ் நல்லதை மட்டுமே நம்மளுக்கு கொடுப்பான். நம்ம முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அது என்னதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கலுத்து வஹுவ ரப்பல் அர்ஷில் அலீம். இது பொருள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். அல்லாஹ் போதுமானவன், அவனே வணக்கத்திற்குரியவன், அவன் மேலேயே முழு நம்பிக்கையும் வைக்கிறேன், அவன் அர்ஷுடைய அதிபதியாக இருக்கின்றான். இதை காலையிலோ இல்லை மாலையிலோ 7 முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை, பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, சின்ன தேவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். சின்ன பிள்ளைங்கன்னா எப்படி அவங்க அம்மா கிட்ட அடம் பிடிச்ச தேவையான பொருட்களை வாங்குறாங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய தேவைக்காக அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய திக்ர் மூலிமா கண்டிப்பாக திருப்பி நம்ம ஓதி 7 முறைனா 7 முறை மட்டும் ஓதாமல் நம்மளால் எவ்வளோ முடியுமோ, நம்மளுடைய தேவைகள் எவ்வளோ பெருசோ நம்ம டெய்லிக்கும் ஓதி அல்லாஹ் கிட்ட இதை கண்டிப்பாக கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடய ஓதுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.